அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு புதிய முகத்தை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்த போறோம். ஆமாங்க, அது ரொம்ப புதிய முகம். ஹைதர் அலி காலத்துல இருந்து நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு அது மூஞ்சே மறந்து போயிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு முகம் 6 மாசத்துக்கு ஒரு தடவை அறிமுகப்படுத்த வேண்டிய தலையெழுத்து இருக்குது. அப்படியாக மீண்டும் வந்து அமர்ந்திருக்கிறார் இன்றைய சிறப்பு விருந்தினர், இந்த சேனலின் நிறுவனர், 1,00,000 சப்ஸ்கிரைபர் வரைக்கும் தன்னுடைய முதுகில் கட்டி இழுத்து சென்ற மகான் ஜபக்குமார் அவர்கள். அவரை வரவேற்போம். வணக்கம். வணக்கம். ஒரு தடவை கூட நல்லதா சொல்லி வரவேற்க மாட்டேன். இப்படி ஏதாச்சும் சொல்லி தான் பண்ணிட்டு இருப்பேன். எப்போ வந்தீங்க? நான் இப்பதான் வந்தேன். ஏதோ 2 நாளைக்கு முன்னாடி வந்துட்டு எனக்கு ரொம்ப பெரிய சீனியர் மாதிரி நீ சீன் போட்டு பத்தியா? 1 மாசம் நீ தான் ஆள காணோம். இப்பதான் நீ வந்துக்கிற. நான் 4 நாளைக்கு முன்னாடியே வந்து விட்ட காரணத்தினால் நீ பெரிய ஆள் ஆயிட்டேன். சொல்லு. அதனால சரி, ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கிறீங்க. என்ன வேலையா வந்திருக்கிறீங்க? அரசியல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறீங்களா? கடந்த 1 மாசம் 40 நாள்ல பல சம்பவங்கள் நடந்திருக்குது. இல்ல, எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அது பேசுறதுக்கு தான் நேரம் கிடைக்க மாட்டேங்குது. பலதரப்பட்ட சூழல்கள். நம்மளும் அது பல காரணங்களை பல நாளா சொல்லியிருந்தாங்க. எல்லாமே சொல்லிட்டு தெரியுறீங்க. அவங்களும் பழகிட்டாங்க, நம்மளும் பழகிட்டோம். சரி, ரைட்டு. யாருல இருந்து ஆரம்பிக்கலாம்? பேசுறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. நம்ம தோழர், நம்ம ராசியான தோழர், ஒரு ராசியான முகத்தை வச்சு ஆரம்பிக்கிறது ரொம்ப அத்தியாவசியம். ஆமா. அந்த அடிப்படையில நம்முடைய மரியாதைக்குரிய தோழர் என்ன சொல்லியிருக்காரு சமீபத்துல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அலாட்டா இருக்கணும். யாரு? அதிமுக. எதனால சொல்றேன், சொல்லு. அதிமுக கவனமாக இருக்க வேண்டும். பாஜகவுடன் கூட்டணி வைக்கும் கட்சிகள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கூட்டணி கட்சிகளை விழுங்கி வளர்வதுதான் பாஜகவின் யுக்தி அப்படின்னு சொல்லி அந்த வடிவேல் காமெடியில திடீர்னு தண்ணிக்குள்ள இருந்து ஒருத்தன் எந்திரிச்சு வந்து யாரு கேட்டாலும் சொல்லிடாதீங்கன்னு சொல்லிட்டு ஓடிடுவான்ல. ஆமா, அந்த மாதிரி திடீர்னு எந்திரிச்சு வந்து ஆட்டா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டாரு. அதாவது பாஜக அதிமுகவை முழுங்கிரும். ஆனா இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, தோழர் சொல்றாரு அதிமுகவை விழுங்கிரும்ட்டு, லைட்டா ஒரு எக்கோ வருது தோழர் பேசும்போது. அடைச்சு கேக்குது. நெட்வொர்க் சரியா கிடைக்கலையா? நெட்வொர்க் கிடைக்கலீங்க. என்ன பிரச்சனை அப்படின்னா, திமுக வயிற்றுக்குள்ள இருந்து பேசிட்டு இருக்கிறாப்ல. அங்க இறைப்பையிலிருந்து சிறுகுடல் நோக்கி டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. பெருங்குடல அடையறதுக்குள்ள வெளியே வந்துட்டாருன்னா தப்பிச்சுக்குவாரு. இப்படி வந்துடலாம். சரி, ரைட்டு. அதாவது அந்த இடத்துல இருந்து அவர் அட்வைஸ் பண்றதுக்கு அவருக்கு தகுதி இல்லைன்னு சொல்ல வரீங்களா? ஆமா, பின்ன வேற எப்படி? இல்ல, திமுக விசிக இன்னும் விழுங்காம வெளியே தான் வச்சிட்டு இருக்குது நீங்க சொல்ல வரீங்களா? அது வன்னி விட்டு கேட்டாதான் தெரியும். அதாவது அதிமுகவை பாஜக விழுங்கிவிட போகிறது என்று அட்வைஸ் பண்ணுவதற்கு முன்பாக ஆல்ரெடி நீங்க எங்க இருந்து பேசிட்டு இருக்கிறீங்க என்பதை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் தோழர் திருமா அவர்கள் அப்படின்னு சொல்லி நீங்களும் தோழமையா தான் சொல்றீங்க இல்லையா? வன்மமோ நம்ம தோழர் எப்பயுமே நம்ம தோழர் தான். அவர் மேல என்னைக்குமே அந்த பாசம், மதிப்பு, மரியாதை குறையாது. ஒரு அக்கறையின் பேர்ல, ஒரு நல்லெண்ணத்தின் பேர்ல சொல்லிட்டு இருக்கிறோம், அவ்வளவுதான். அது போக இன்னொரு கருத்து சொல்லியிருக்காரு. அதாவது நாங்க செட் ஆயிட்டோம், தரமான கூட்டணி வச்சு ஆல்ரெடி செட் ஆயிட்டோம். திமுக கூட்டணி வின்னிங் அலையன்ஸ், மக்கள் நல கூட்டணியில இருந்து பிச்சுட்டு வந்ததுல இருந்து இப்ப நாங்க ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறோம். ஆனா பாருங்க, எதிரில அமித்ஷா வந்து வந்தாப்புல. எப்ப வந்தாருன்னா மார்ச்ல வந்து கூட்டணியை உறுதி செஞ்சுட்டு போனாரு. அடுத்து இப்ப வந்தாரு. வந்துட்டு போயிட்டு தான் இருக்காங்களே தவிர அந்த 2 கட்சியை தவிர வேற யாரும் சேர மாட்டேங்கிறாங்கல்ல. எந்த நேரத்துல நம்ம தோழர் வாய் வச்சாரோ இல்லையோ அப்படித்தான் சொல்லியிருக்காரு. கூட்டணி இல்ல, எங்களுக்கு போட்டியா எதிரில கூட்டணியே இல்ல அப்படின்ட்டு சொல்லிட்டே இருக்கிறாரு. டெய்லியும் புலம்பிக்கிட்டும் இருக்கிறாரு. அது புலம்புறக்கார காரணம் என்னன்னா, நம்ம தோழர் எப்ப அந்த வார்த்தையை சொல்லி முடிச்சாரோ இல்லையோ, அதுக்கு முன்னாடி வரைக்கும் பாமக என்ன சொல்லிட்டு இருந்துச்சு? எங்க போவோமா, இப்படி போவோமா, திமுக கிட்ட ஒருவேளை மறைமுக பேரம், எங்களுக்குள்ளே சண்டை இதெல்லாம் போயிட்டு இருந்துச்சு. இல்ல, இப்பயும் போயிட்டு தான் இருக்கு. சண்டை போயிட்டு இருக்குது. அது கூட்டணி யார் பக்கம்ன்றது ஒரு குழப்பம் போயிட்டு இருந்துச்சு. ஆனா சமீபத்தில் இப்ப ஐயா ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாரு. என்னது? இவரு சொல்ற பாமக நிறுவனர் ராமதாஸ் ஐயா சொல்லியிருக்காரு, ஆட்சி மாற்றம் நடக்க போவது உறுதி. 2026 திமுக வீழ்த்தப்பட போறது உறுதின்றத மறைமுகமா சொல்றாருன்னா அப்ப யார் பக்கம் போக போறாரு? திமுக பக்கம் போய் திமுக வீழ்த்த போறாரா? தோக்கிற பக்கம் யாரும் போய் வீழ்த்த போக மாட்டாங்க. அப்ப அதிமுக பக்கம் தான் வர போறாரு. அப்ப அதுக்கு எதிரில் வைக்கிற கூட்டணி தான் ஜெயிக்கும் அப்படின்ட்டு அவர் ஒரு கணக்கு போட்டாரு. அப்படின்னா ஜெயிக்கிற பக்கம் தான். ஏன்னா பொன்னான வாய்ப்பு பாமகவுக்கு. ஆமா, உண்மையிலேயே இப்ப இந்த நார்த் வட மாவட்டங்கள்ல இந்த முறை குறிப்பா விஜய் ஃபேக்டர்னு ஒரு ஃபேக்டர், நாம் தமிழர் கட்சின்னு ஒரு ஃபேக்டர், இதெல்லாம் இருக்கிறதுனால திமுகவுக்கு விசிக மூலமாக போக வேண்டிய ஓட்டுகள்ல பெரும்பான்மையான ஓட்டுகள் 2021 போன மாதிரி போறது இல்ல, நிறுத்தப்படுது. ஆனா பாமக வந்து அதிமுக கூட்டணிக்கு போயிட்டாங்க அப்படின்னா விசிகாவுக்கு எதிரான, அப்படித்தானே பிரிச்சு வச்சிருக்காங்க இல்லையா? பேசிதான் ஆகணும்.
அந்த ஓட்டுகள் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கன்சாலிடேட் ஆகுற மாதிரி ரெண்டும் ஒன்னாகணுங்கிறது தான் நம்மளோட ஆசை, விருப்பம், நம்மளோட நோக்கம் எல்லாமே. ஆனா ரெண்டும் ஒன்னா இப்ப சேர்ந்து இருக்கிற 2011 போட்டி இட்டாங்க. ம், ஆனா இவங்க நான் இத்தனை கட்சிகளை ஆண்டுகளா சொல்ல, வாக்குகளை சொல்றேன். வாக்குகள் தமிழ் தேசியத்துக்காக ஒன்னாகணும். அதுதான் அது ஒன்னாயிட்டு தான் வருது. ம். அது ஒரு பெரிய ப்ராசஸ். அதான் ஒரு பனை மரம் வளர்ற மாதிரியான ஒரு ப்ராசஸ் அது. அது மெதுவா அது ஒரு பக்கம் வளர்ந்துட்டு இருக்கு. ஆனா நடந்துட்டு இப்ப இருக்கிற fact இந்த நம்ம தேர்தலை பேசிதான் பொறுத்த வரைக்கும் ம். இப்ப பாமக இந்த அணிக்கு போயிருச்சுன்னா அதிமுக என்டிஏ அலைன்ஸ்குள்ள போயிட்டாங்க அப்படின்னா வட மாவட்டங்கள்ல ஸ்வீப். ஆமா. ஏன்னா 2021 தோழரால கான்ட்ரிபியூட் பண்ண முடிஞ்சிச்சு. ம். ஏன்னா அங்க பாஜக இருக்குது, இப்படி போட்டுருங்க. இந்த ஆப்ஷன் தான் இருந்துச்சு, நாம் தமிழர் இருந்துச்சு. ம். ஆனா இப்ப விஜயுடைய வருகை வந்து மிகப்பெரிய அளவுல தோழருடைய செல்வாக்கை பெருசா பாதிக்கிறதுனால பறையர் சமூகத்துடைய வாக்குகளை வந்து விஜய் நிறைய எடுத்துட்டு போறாரு, நாம் தமிழர் நிறைய எடுத்துட்டு போகுதுன்றதுனால இங்க வன்னியர் சமூகத்துடைய வாக்குகள் அப்படியே பாமக போறதுனால அந்த பக்கம் போயிருன்றதுனால வட மாவட்டங்கள்ல அதிமுக கூட்டணி மீண்டும் வலிமை பெறுகிறது. மீண்டும் வலிமை பெறுகிறது. ம். இதுல ஏற்கனவே இப்ப பாஜக அதிமுக கூட்டணி வச்சதுனால கொங்கு அவங்களுக்கு ஆல்ரெடி அவங்க ஃபிக்ஸ் ஆயிட்டாங்க. ம். ஒரு 100க்கு ஒரு 80% வரைக்கும் நம்ம ஜெயிச்சிடலாம் கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும். கொங்கு பிரச்சனையே இல்லை அவங்களுக்கு. இன்னும் இந்த ரெண்டே கட்சியை வச்சு அப்படியே கொஞ்சம் சவுத் அப்படின்னு போனோம்னா தென் மண்டலம், அடுத்து டெல்டா, மீதி இருக்கிறது 2 இருக்கு. இருக்குல்ல, நம்ம சென்னை இருக்குல்ல, ம், ம், வடக்கு இருக்குல்ல, ம். தென் மண்டலம் அப்படின்னு போனோம்னா இவங்க அதே பாஜக அதிமுக இந்த அலைன்ஸ் டிடிவி அவர்கள் ஓபிஎஸ் ஓபிஎஸ் ம். இவர்களுடைய ஒருங்கிணைந்த அதிமுக ம். இந்த காம்போல போறாங்க அப்படின்னும் போது ஒரு 60-40 ஒருங்கிணைந்த அதிமுகன்னு சொல்ல முடியாது, இவர்கள் எல்லாம் சேர்ந்த ஒரு கூட்டணி அப்படி வேணா சொல்லலாம். அப்படித்தான் இப்ப சொல்லணும் அபிஷியலா, ஆமா. இல்லையா? ம். 60-40 ம். 60% தொகுதிகளை தெற்குல வந்து அதிமுக கூட்டணியும் ஒரு 40% தொகுதியை திமுக கூட்டணியும் பெறும் அப்படிங்கிற மாதிரி இருந்த நிலையில தேமுதிகவுடைய ரோல். ம். இப்ப போன 2021 தேமுதிக இந்த கூட்டணியில இல்ல, அதிமுக கூட்டணியில இல்ல. அவங்க கமல்ஹாசன் அவர்கள் 100 சீட் தராருன்னு சொல்லிட்டு போனாங்க. ம். சரி, அதை கூட அதை பத்தி பேசக்கூடாது. ஆனா இந்த முறை இப்ப இந்த ராஜ்யசபா சீட்டு இந்த பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருந்தாலும் கூட இந்த அமித்ஷா அவர்களுடைய வருகை, அவர் வந்துட்டு போன பிறகு பிரேமலதா அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் நீ பார்த்திருப்ப. ம். அவங்க கிட்ட இருந்து மறுபடியும் ஒரு பாசிட்டிவான ஒரு செய்தி. நாங்க ஒன்னும் இந்த கூட்டணியில இல்லைன்னுலாம் சொல்லலையே, ம். அதெல்லாம் எழுதி கொடுத்துருக்காங்க 2026 எங்களுக்கு ஒரு ராஜ்யசபா தரேன்னு சொல்லி எல்லாம் அந்த கூட்டணியில தான் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இப்ப அவங்களும் சொல்றாங்க. எங்க தோழர் சொன்ன நேரம் ம். இப்ப என்ன ஆகுது அப்படின்னா சவுத் ஸ்ட்ராங் ஆகுது. ம். ஏன்னா அந்த விருதுநகர் மாவட்டம் அந்த பகுதிகளில் ஒரு குறிப்பிட்ட சமூகம் தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் வந்து தேமுதிக இல்லாதனால ஒரு 7-8 தொகுதிகள் வெற்றி வாய்ப்பை போன 2021 அதிமுக இழந்தது. இப்ப அதையும் உறுதி பண்றாங்க. ம். அப்ப சவுத் ஸ்ட்ரென்தன் பண்ணிடுறாங்க, கொங்கு ஸ்ட்ரென்தன் பண்ணிடுறாங்க. இப்படியே வந்தோம்னா பாமக இந்த கூட்டணியில இணையறதுனால வடக்கு ஸ்ட்ராங் ஆயிடுது. ஆனா டெல்டா இப்பவுமே திமுக தான். திமுக இன்னுமே டெல்டாவில் அசுர பலத்தோட தான் இருக்குது. இன்னும் பெரிய மேஜிக் ஏதாச்சும் பண்ணாதான் டெல்டா, அதாவது 100க்கு 100 நான் சொல்ல வரல, ஆனா வந்து பெரும்பான்மையான தொகுதிகள் திமுக தான் கைப்பற்றுற மாதிரி இருக்குது. இந்த பக்கம் சென்னை அப்படின்னு வந்தோம்னா சென்னை நிலவரம் என்னன்னா 34 தொகுதிகளோ ஏதோ இருக்குது இந்த ஒரு சர்க்கிள்குள்ள. இதுல ஒரு 7-8 தொகுதிகள் வரைக்கும் இந்த அதிமுக கூட்டணியால கைப்பற்ற முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி இப்படின்னு ஓவராலா கணக்கு போட்டு பார்த்தா அந்த 130 140 அந்த எண்ணிக்கையை வந்து இந்த கூட்டணி கிராஸ் பண்ணி போயிடும். குறிப்பா பாமக தேமுதிக உள்ள வந்தா அப்படின்ற அடிப்படையில தான் அவர்கள் வந்து அந்த வெற்றியை நோக்கி இப்ப நகர்ந்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சூழல் தெரியறதுனால தோழர் வாய் வச்ச நேரம் அந்த வாய் முகூர்த்தம் பழிச்சு இப்ப தோல்வி கூட்டணியாக அவங்க கூட்டணி மாறக்கூடிய சூழல் ஒன்று உருவாயிருக்குது. ஒரு பதற்றமான சூழல்லையே தான் திமுகவும் தோழமை கட்சிகளும் இருக்குது. இல்லை, இன்னொரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லணும். என்ன அப்படின்னா, முதல்ல அதிமுக வந்து யாரை கூப்பிட்டு இருந்தாங்க அப்படின்னா தோழரை கூப்பிட்டு இருந்தாங்க. அதாவது மரியாதை, அவ்வளவு மரியாதை கொடுத்து அவங்க கேட்கறது அளவுக்கு நல்ல ஒரு தொகுதிகள் அமௌண்ட் இதெல்லாம் கொடுத்து கூப்பிட்டு இருந்தாங்க. அமௌண்ட் ஆஃப் தொகுதிகளை தான் சொல்றேன், அமௌண்ட் இல்லை. ஓகேவா? அடுத்து விஜய் தாவேகா கூப்பிட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல யாருமே நாங்க அதுக்கு வரணும், நாங்க ஆல்ரெடி நாங்க செட் ஆகிட்டோம் அப்படி மாதிரி அவங்க நடந்துக்கிட்டாங்க. ஆனா இப்ப பாருங்க, தாவேகா வந்து என்ன சொல்றாங்க, அதிமுக கிட்ட பாஜக விட்டுட்டு வா நாங்க வரோன்றாங்க. இதைத்தானே முதல்ல உங்ககிட்ட பேசிட்டு இருந்தாங்க, நீ வாயான்னு தானே கூப்பிட்டு. இல்ல, இப்ப தாவேகா வேணான்ற மைண்ட் செட் கிட்டத்தட்ட வந்துட்டாங்க. அதாவது தாவேகா டேமேஜ் பண்ண போறது பெரும்பாலும் யாரு அப்படின்னா திமுக எதிரில் இருக்கிற கூட்டணியை தான். அப்படின்னும் போது நமக்கு என்ன பிரச்சனை? கிறிஸ்தவர் வாக்குகள், அதே போல பறையர் சமூகத்துடைய வாக்குகள்,
இதுக்கு முன்னாடி அதாவது 21ல கொத்தா திமுக போன வாக்குகள்ல இருந்து ஒரு கொத்தை இவர் புடிங்கிட்டு போறாருன்னும் போது தனியா கூட நின்று போட்டுமே அப்படிங்கிற காரணம் இவங்க யோசிக்கிறாங்க. இன்னொன்னு தோழர் நல்லா கவனிச்சுப்பாரு, அதிமுகவுக்கு வந்து பாஜகவோட கூட்டணி செட் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் வெறப்பா இருந்தாப்புல. வரமாட்டோம், நாங்கள் உறுதியாக இருக்கிறோம், நாங்கள் வந்து எங்க கூட்டணி வந்து அப்படி இருக்குது அந்த அப்படி பேசிட்டு இருந்தாரு. கூட்டணி வச்ச அடுத்த செகண்ட்ல இருந்து பாஜக அதிமுக பிடுங்கிவிடும், இந்த கூட்டணி வந்து உறுதியா இருக்கும்னு சொல்ல முடியாது, இந்த கூட்டணி பிரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது, வருஷத்துக்குள்ள பிரிஞ்சிரும் நினைக்கிறேன், பிரிஞ்சிரும் அப்படிங்கிறாரு. திடீர்னு பார்த்தா ஏதோ ஒரு கோயில்ல போயிட்டு அப்படியே பயபக்தியா சாமி கும்பிடுறாரு. திடீர்னு இன்னொரு கோயிலுக்கு போயிட்டு அங்க போயிட்டு அப்படியே சாய்பாபா முதற்கொண்டு விடாம வணங்குறாரு. அப்படி பல மாற்றங்கள், பல வித்தியாசமான அறிகுறிகள் தென்படுது தோழர் திருமாவளவன் அவர்கள் கிட்ட. அதுதான் ஆரம்பத்துல எல்லாரும் படிச்சு சொன்னாங்க, எப்பா அவசரப்பட்டு அந்த கேட்டை பூட்டாதான் சொன்னாரு, இவர் பூட்டிட்டு லபகரம் உள்ள உட்காந்துக்கிட்டாரு. பூட்டிட்டு அதை பெருமையாக சொன்னார் பத்தியா, நான் பூட்டி விட்டேன், இதையும் அடைத்து விட்டேன், விஜய் அதையும் அடைத்து விட்டேன், இப்ப யாராவது நீ வெளியெடுத்து விடுங்கப்பான்னு கேட்டுனுக்கிற, நீ அடைச்சிட்டு இல்லையா? சரி, இது ஒரு பக்கம் அப்படியே போயிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் உயர் நீதிமன்றம். ஓகேவா, இந்த விஷயம் முக்கியமா பேச வேண்டிய விஷயம். என்ன சொல்லியிருக்குதுன்னு கவனிச்சியா? அப்படியே சில நாட்களுக்கு இப்பயும் அதான் பேசிட்டு இருக்காரு. மரியாதைக்குரிய நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் ரொம்ப நாளா பேசிட்டு இருந்தாரு. என்ன சொல்லி திரும்ப அந்த வார்த்தையை சொல்லிட்டு இருந்தாரு, தாயின் மார்பை அறுத்து ரத்தம் குடிப்பது போல பூமி தாயின் மலைகளை உடைத்து இவர்கள் நாசம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு அப்பப்போ சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா அப்போ அண்ணன் சீமான் அவர்கள் இந்த வார்த்தைகளை சொல்லும் போது எல்லாருமே வந்து கேலி பண்ணாங்க, இவர் வந்து மிகைப்படுத்தி பேசிட்டு இருக்காப்ல, என்ன நடந்துட்டு இருக்கு பாரு, இதெல்லாம் சாதாரண விஷயம் தானே, இதுக்கு எதுக்கு அது இல்லாம எப்படி வீடு கட்டுவ ரொம்ப இவர் வந்து இதா பண்ணிட்டு இருக்கிறாருன்ற மாதிரி கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அதே வார்த்தையை வந்து உயர்நீதிமன்ற நீதிபதி சொல்லியிருக்கிறாரு. இந்த சமயத்துலதான் ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடக்குது. என்ன நிகழ்ச்சி சொல்லு. திமுக புகழ்ந்து ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடந்துச்சு. திமுக தான் சூழல் அந்த மேட்டர் வேறையா? அந்த குரூப் யார் தெரியுமா? போன ஆட்சியில அதிமுக ஆட்சியில சும்மா மாங்குன்னு போராடினவங்க பூவுலகின் நண்பர்கள். அதான் திமுக விட்டுருக்கோம்டா பயங்கரமா. இப்ப அவங்க வந்து உடன்பிறப்புகள் நண்பர்கள் ஆயிட்டாங்க. அவங்க வந்து ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கிறாங்க. அந்த நிகழ்ச்சி பத்தி போஸ்ட் போட்டிருக்காங்க, படிக்கிறப்பாரு. இந்த பக்கம் நீதிபதி உயர் நீதிமன்றம் சொல்லுது, பூமி தாயின் மார்பை அறுத்து ரத்தம் குடிச்சிட்டு இருக்கிறீங்க, இந்த குவாரிகளுக்கெல்லாம் ஒரு கட்டுப்பாடு வைக்கணும், இங்க வந்து பாத்தீங்கன்னா இயற்கை வளங்கள் சுரண்டு சூறையாடப்பட்டு கொளுத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு பேசுறாரு. இங்க போடுறாங்க பூவுலகின் நண்பர்கள், இந்த அரசு சமூக நீதிக்கான அரசு மட்டுமல்ல, சூழலியல் நீதிக்கான அரசும் கூட. கவிதை அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் வந்து அவரை கூப்பிட்டு அந்த சுற்றுச்சூழல் வேர்ல்டு என்வரான்மெண்ட் டே அந்த நாள்ல கூப்பிட்டு உட்கார வச்சு மரியாதை செஞ்சுட்டாரு. திமுகவோட வேற யார் இதுக்கு பொருத்தமானவங்களா இருப்பாங்க சுற்றுச்சூழலை காக்குறதுல? ஆமா அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆமா, அதுல வந்து முதலமைச்சர் ஒரு படம் போட்டிருந்தாரா, ஒரு தண்ணி பாட்டில் வந்து பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு மரங்களாலேயே வரையப்பட்ட ஒரு தண்ணி பாட்டில், இயற்கையை பாதுகாப்போம் அப்படின்ட்டு ஆர்வம், எப்படியாச்சும் இந்த இயற்கையை காடு மலையை காப்பாத்தியே விடணும்டா, நம்ம காலத்திலேயே காப்பாத்தி விட்டுறணும் அப்படின்ட்டு முதலமைச்சருக்கு ஒரு ஆர்வம். அதுல அவர் போட்டிருந்தாரு. இப்ப இந்த பதிவை பார்த்து மரியாதைக்குரிய அண்ணன் கார்ட்டூனிஸ்ட் பாலா அவர்கள் பார்த்திருப்பியே? பார்த்தேன். கூச்ச நச்சமே இல்லைன்ற மாதிரி ஒண்ணு கேட்டு வச்சிருந்தேன். ஃப்ரெண்டுங்கிறதுனால பொசுக்குன்னு என்னால எதையும் பேசவும் முடியல, ஆனா இதை பார்த்து பேசாம இருக்கவும் முடியல. தயவு செஞ்சு மலையை குடைந்து இயற்கையை சூறையாடும் ஆட்சியாளர்களுக்காக இப்படியெல்லாம் கூவதற்கு கொஞ்சமாச்சும் கூச்சப்படுங்க சுந்தரராஜன் அப்படின்னு சொல்லி அண்ணன் கார்ட்டூனிஸ்ட் பாலா அவர்கள் ஒரு பதிவு போட்டிருக்காரு. இப்படியாக சுந்தரராஜன் பெரும்பாலும் வந்து அவர் என்னதான் சூழலியல் பத்தி நிறைய பேசினாலும் அவர் பெரும்பாலும் களமாடக்கூடிய இடம் எது ட்விட்டரா இருக்குது. அந்த ட்விட்டர்ல தான் தினம் போஸ்ட், இந்த இடத்துல குவாரியில இது நடந்திருக்குது, எல்லாம் மலை எவ்வளவு உயரம் இருக்குதோ அந்த மலை உயரம் அளவுக்கு நோண்டி அடியில இருந்துலாம் பாருங்க. அதாவது எப்படி சொல்றாங்கன்னா, இந்த கள்ளச்சாராயம், இந்த வந்து கனிம வள கடத்தல், இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஒரு இயற்கை ஆர்வலராகவோ யாராகவோ இருந்து பார்த்து வெகுண்டெழுந்து வேதனைப்பட்டு நீ போய் கம்ப்ளைண்ட் கொடுத்த அப்படின்னா, உன்னை பாதுகாக்க வேண்டியவர்களே நீ யார் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தியோ அவங்ககிட்ட போயிட்டு இந்த இவன் தான் அப்படின்னு சொல்லி காட்டி கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தியை நம்ம கேள்விப்படுறோம். இவர் சொல்லியிருக்காருல்ல, சூழல் நீதியா என்னது இது, சமூக நீதி அரசு மட்டும் இல்ல சூழலியல் நீதிக்கான அரசும் கூட. எப்படியாப்பட்ட சூழலியல் நீதி அப்படின்னா,
அந்த மாதிரி சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும் அப்படின்ட்டு போய் கம்ப்ளைண்ட் பண்றவங்க மேல லாரியை ஒரு தடவைக்கு இன்னொரு தடவை ஏத்தி கன்ஃபார்ம் பண்ண முடியல. செத்துட்டானா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அப்புறமா போற அளவுக்கான ஒரு சூழலியல் நீதி, அந்த நீதி தான் சொல்றாரு போல. அந்த நீதி தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்குது. ஆமா. அப்படியாக அண்ணன் சீமான் அவர்கள் மேடைகளில் பயன்படுத்தி வந்த வார்த்தையை நீதிபதி தன்னுடைய இருக்கையில் அமர்ந்து அவர் வந்து கருத்தாக ஏதோ ஒரு அவருடைய ஏதோ ஒரு போய் எங்கேயோ ஒரு மேடையில அல்லது வந்து ஏதோ ஒரு நிகழ்ச்சியில பேசும்போது நீதிமன்றத்தில் வச்சு அவர் வேதனையோட வருத்தத்தோட அண்ணன் சீமான் அவர்களுடைய அந்த கருத்துக்களை தெரிவிக்கிறார் அப்படின்னா அவர் பேசி வந்த அந்த அரசியலை எல்லாரும் உணர வேண்டிய காலம் வந்திருக்குது. அண்ணன் சீமான் அவர்களே வாங்க வேண்டிய காலம் வந்திருக்கு. அடிக்கடி சொன்ன ஒவ்வொன்றும் இன்னைக்கு ரியாலிட்டியில் நடந்துட்டே இருக்கு. என்னை நீங்கள் தவிர்க்கலாம், நான் முன்வைக்கும் அரசியலை உங்களால் தவிர்க்க முடியாதுன்னு சொன்னதை உயர்நீதிமன்ற நீதிபதி இப்ப நிரூபிச்சிருக்கிறார். உயர்நீதிமன்ற நீதிபதிக்கு வந்து பேசணும், இதெல்லாம் பேசணுன்ற அக்கறை இல்லை, தேவையில்லை. அவர் பேசக்கூடிய ஆனா வலிதானே, அதான் அவரையும் மீறி அது உடைச்சிக்கிட்டு வெளியே வருதுன்னும் போது, அந்த அளவுக்கு இங்க சூறையாடப்பட்டிருக்குதுன்னும் போது அண்ணன் சீமான் அவர்கள் பேசி அந்த அரசியல் எந்த அளவுக்கு இப்ப தேவைப்படுது, அந்த அரசியல் தேவைப்படுது அப்படின்னு நீ வந்து பெண்கள் விஷயத்தை வச்சு ஆடியோ வீடியோ கண்ட கருமாந்திரம் இதை வச்சு எதையாச்சும் அவதூறு பரப்பி அவரை காலி பண்ணிடலாம் அல்லது வந்து அவருடைய அரசியலை முடிச்சிடலாம்னு சொல்லி நீ எதோ பண்ணிட்டு இருக்கிற. ஆனா அவர் பேசின அரசியல் அப்படிங்கிறது எந்த இடத்துல இருந்து எதிரொலிக்குது அப்படிங்கறத பார்க்கும்போது தான் இத்தனை ஆண்டு காலம் நாம் தமிழ் கட்சி கத்தி கதறி கூப்பாடு போட்டு அவர்கள் உண்மையிலே குரலற்றவர்கள். அவங்கதான் குரலற்றவர்களின் குரலாக, ஆனா அவங்களும் குரலற்றவர்களாக தான் இருக்காங்க. ஒரு குரலற்றவர் இன்னொரு குரலற்றவர் குரல் கொடுக்குற மாதிரியான ஒரு நிலைமை தான் மக்களுக்காக நாம் தமிழ் கட்சி குரல் கொடுக்கறது அப்படிங்கிறது. இதை குரலற்றவர்கள் இந்த பட்சத்துல வந்து ஊடகங்கள் அவர்களுடைய குரல்கள் வெளியே வராமல் தடுக்கிறத சொல்றோம். அதான் சொல்றேன். அப்படி 15 ஆண்டுகளாக கத்திட்டு வந்ததை நீ நீதிமன்றம் வந்து வேதனையோட சொல்ற அளவுக்கு தமிழ்நாடு சூழலியல் நீதி காக்கப்பட்டிருக்குது. தமிழ்நாடு மக்கள் இவங்களை காக்க வச்சிருக்கிறாங்க. அது ஒரு வேதனை. ஒரு அரசியல் கட்சி பேசிட்டு இருந்தது இன்னைக்கு நீதிமன்றமே பேசிருச்சு. ஆனா இன்னுமே அந்த அரசியல் கட்சிக்கு அவர்கள் நல்ல உயரத்தை அடைஞ்சிருக்காங்க. ஆனாலுமே கூட அவர்கள் அடைஞ்சிருக்க வேண்டிய உயரத்தை இன்னுமே மக்கள் கொடுக்காம காக்க வைத்துக் கொண்டிருப்பது மக்கள் தான் யோசிக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த நாட்டுக்கு இந்த மண்ணுக்கு 10 கட்சிகள் வரலாம், 10 கூட்டணிகள் வரலாம், ஆட்சிகள் மாறலாம், எல்லாமே நடக்கலாம். ஆனா நாம் தமிழ் கட்சி தமிழ் தேசியம் அப்படிங்கிற இந்த அரசியல் இல்லாம இந்த மண்ணில் வந்து ஒரு இன்ச்சு கூட நகர முடியாது. சமீபத்திய உதாரணம் கர்நாடகால ஆர்சிபி இஷ்யூஸ் அதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அவன் ஒண்ணுமே சொல்லல, அவன் மொழியை யாருமே எதுவும் தப்பாவே சொல்லிடல. சும்மா ஒரு அவுட் ஆஃப் லவ் தான் சொல்றாப்புல அந்த ஆளு நான் வந்து ஒரு உரிமையில சொல்றேன்னு வச்சுக்கேன், கமல்ஹாசன். அதுக்கு அவங்க வந்த கோபம், அவங்களுடைய வன்மம், அவங்களுக்கு வந்து ஆத்திரம். பதிலுக்கு இந்த பக்கம் தமிழ்நாட்டுல தமிழே ஒரு காட்டு மிராண்டி பாஷை, முட்டா பசங்க பாஷை, இப்படிலாம் கமல்ஹாசன் சொல்லியிருந்தா என்ன ஆகுறது கற்பனை பண்ணிப்பாரு கனடாவை பத்தி. அந்த ஆளு ஒரு பாசத்துல நம்ம எல்லாம் ஒரு தாய் பிள்ளைகள் அப்படின்ற ஒரு கான்டெக்ட்ல சொன்னதுக்கே அவங்க அவ்வளவு கோவம் வருது. என்ன அதுல சேர்க்காத, ஓர்மையை கொண்டு வரதுக்காக பேசிட்டாங்க. என்ன அதுல சேர்க்காத, நான் யுனிக்குங்கிறான். ஆனா இங்க தந்தைன்னு சொல்லி கொண்டாட சொல்லி நம்ம மேல திணிக்கப்படுற நபர் என்ன பண்றாரு? அவரு ஒரு கன்னடர், அவர் நம்ம தாய்மொழியை பார்த்து முட்டா பசங்க பாச அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனா அவரைத்தான் நம்ம கொண்டாடி ஆகணும்னு சொல்லி நம்ம மேல திணிக்கப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட நிலையில தமிழர்கள் இருக்கக்கூடிய இந்த சூழல்ல இந்த கட்சியும் இந்த கட்சி முன்னெடுக்கிற அரசியலும் அது இயற்கைக்காகட்டும், சுருக்கமா ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா இந்த தமிழ் இனம், அந்த இன உணர்வு, அந்த ஒரு பற்று, இது எல்லாமே செத்துக்கிட்டு இருந்த ஆல்மோஸ்ட் செத்து போச்சு அப்படிங்கிற டைம்ல அது சிபிஆரா என்னது குடுத்தி எழுப்பி விட்டுருக்கிறாப்புல அண்ணன் சீமான் அவர்கள். அது இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு நார்மல் ஸ்டேஜுக்கு உடம்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமா அது பேர் ஆரோக்கியம் அடைஞ்சு அந்த நோயெல்லாம் சரியாகி ஒரு எந்திரிச்சு நிக்கிறதுக்கு டைம் எடுக்கும். ஆனா அந்த செத்துக்கிட்டு இருந்த அந்த தமிழ் உணர்வுக்கு, தமிழர்கள் கிட்ட இருந்த தமிழ் உணர்வுக்கு சிபிஆர் கொடுத்து எழுப்பி விட்ட பெருமை அண்ணன் சீமான் அவர்களை நிச்சயமாக. இன்னும் நிறைய விஷயங்கள் நாம் தமிழ் கட்சியுடைய செயல்பாடுகளாகட்டும், நிறைய பேர் சொல்றாங்க இப்ப இந்த காலத்துல வந்து நாம் தமிழ் கட்சியுடைய பொசிஷன் ரொம்ப டஃப்பா இருக்குது அப்படின்ட்டு. இருக்கலாம், அதுக்கு காரணம் நாம் தமிழ் கட்சி இல்லை, அதுக்கு காரணம் மக்கள் தான் நான் சொல்லுவேன். அவங்க அவங்களுடைய எஃபர்ட்டை போட்டாங்க, அவங்க உங்ககிட்ட கத்த வேண்டிய அளவு கத்திட்டாங்க. அவங்களை எந்த இடத்துல வச்சு அழகு பார்க்கணுங்கிறது உங்களுடைய உரிமை, உங்களுடைய கடமை. அது காலம், நான் நம்புறேன் காலம் தானாக வளர்த்தெடுக்கும். அதுக்கான தேவைகள் இப்போ ஒன்றும் இல்லை, நீதிபதி வாயிலிருந்து வந்துருச்சா, இன்னும் வர 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 அது மக்கள் வாயிலையும் வர ஆரம்பிக்கும்.
மக்கள் வாயில வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அதுக்கான மாற்றங்கள், அதுக்கான தேவைகள் பெருகிட்டே தான் போகும். தேவைகள் பெருகும்போது அதுக்கான மாற்றங்களும் உருவாகுன்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. சரி, இது ஒரு பக்கம் இப்படி ஒண்ணு நடந்துட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் அரசியல் அடுத்து 2026 தேர்தலை நோக்கி ரொம்ப வேகமா, ரொம்ப பரபரப்பா நகர்ந்துகிட்டு இருக்குது. இதையெல்லாம் பத்தி அடுத்தடுத்த காணொளிகள நம்ம பேசுவோம். சரி, ரொம்ப நாளா மூஞ்ச காட்டாம இருந்தேன்னா, ஏன்னா சில பர்சனலா வேலைகள், சூழல்கள், சரி ஒரு அட்டெண்டன்ஸ போட்டு விட்டு, நாளையிலேருந்து ஒரு வேலைய ஆரம்பிச்சுக்கலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். சொல்லிப்புட்டேன். நம்பிருங்க. அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி. நன்றி.